அண்மைச் செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வீரப்பன் சத்திரம் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடப்பட்டுள்ளதாக நாதக கட்சியினர் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அந்த இடைத்தேர்தல் இன்று காலை வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில வாக்குச்சாவடி எண் 49 கள்ள ஓட்டு போடப்பட்டதாக நாம் தமிழர் கட்சியினருடைய முகவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறையிட்டிருக்கின்றனர். அங்கு இருக்கக்கூடிய திமுகவினர் அங்கு முறையிட்ட நாம் தமிழர் கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தற்போது அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் ஒரு குழுவினராகவும் திமுகவினர் ஒரு குழுவினராகவும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் சிறிது நேரம் வாக்குப்பதிவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரி படையினர் அங்கு வந்து இரு தரப்பினரையும் தனித்தனியாக பிரித்து அங்கே அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்று காலையில் இருந்து வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்திற்குள் திமுகவினர் கரைவேட்டி கட்டிக்கொண்டும் கட்சி துண்டு போட்டுக்கொண்டும் உள்ளே சென்று வந்ததாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். அதே போலவே அங்கு வரக்கூடியவர்கள் தங்கள் கையில் வாக்குச்சீட்டு எதுவும் இல்லாமல் பெயர் மற்றும் வயது மட்டும் கையால் எழுதியிருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டை கொண்டு வந்து உள்ளே வாக்கு செலுத்துகின்றனர். அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலே கிடையாது. ஆனால் அவர்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். அதனை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கண்டிக்கவில்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய முகவர்கள் அதை குறித்து கேட்கும் பொழுது இதுபோன்ற திமுகவினர் தங்களை அடிக்க வருவதாகவும் நாம் தமிழர் கட்சியினர் புகார் தெரிவித்து தற்போது அங்கே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இங்கு மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்களை அதிகாரிகளை சந்தித்து முறையிட போவதாகவும் நாம் தமிழர் கட்சியினர் வெளியே வந்திருந்தார்கள். காவல்துறையினர் 200 மீட்டருக்கு இடையில் எந்தவித வாக்குவாதமும் செய்யக்கூடாது, புகார் செய்வதாக இருந்தால் நேரடியாக அங்கு சென்று புகார் செய்து கொள்ளுங்கள் என்கின்ற வகையிலே அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுகவினரை பொறுத்த வரைக்கும் கள்ள ஓட்டு போடப்படவில்லை என்கின்ற ஒரு தரப்பணியினர் வெளியிலே நிற்கிறார்கள். அந்த நாம் தமிழர் அணியினர் தற்போது காவல்துறையினர் வேறொரு பக்கம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4:15 மணி அளவுக்கு இந்த சம்பவம் தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நிமிடங்களாக அந்த பகுதியில் வந்து வாக்குப்பதிவு வாக்குச்சாவடி 49 வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த 2 தரப்பினரும் அங்கிருந்து அகற்றப்பட்டதன் பிறகாக தான் வாக்கு மையத்திற்கு அவர்களே சென்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினை பொறுத்த வரைக்கும் அங்கு சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது, வெப்காஸ்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ய வேண்டும். வெப்காம் மூலமாக நேரலையிலேயும் ரீவைண்ட் செய்து பார்க்க வேண்டும். உள்ளே கள்ள போட்டு போட்டிருப்பது உண்மை என அவர்கள் ஆணித்தனமாக இங்கே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் இதுபோன்று வெப் கேமராக்களை ஆய்வு செய்து நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் அல்லது நேர்மையான முறையில் நடைபெறாத இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப் போவதாகவும் நாம் தமிழர் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள்.